ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் பன்னீர் பிரியாணி செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இந்த பிரியாணி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். வெஜ்ஜிலவே சூப்பரான ஒரு பிரியாணினா பன்னீர் பிரியாணி தான். வெஜிடபிள் பிரியாணியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம தம் பண்ணி பண்ணுறோம் இந்த பிரியாணி. அதுவும் பன்னீர் நல்லா மேரினேட் பண்ணி சூப்பராக ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக அந்த கலர் பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் பன்னீர் பதிலாக சோயா போட்டுக்கலாம். சோயா சங்க்ஸ் போட்டு கூட இந்த பிரியாணி செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் சுட யாரா கெஸ்ட்டு வராங்க வீட்டுக்குன்னா செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டி. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போது பன்னீர் எடுத்திருக்கேன் நான். இதில் மஞ்சத்தூள், காரம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்னா போட்டுக்கலாம். பூண்டு இது விழுது போட்டுக்கலாம். அப்புறமா தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரொம்ப எல்லாம் போடாதீங்க. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி விட்டுருங்க. இதுக்குள்ளே நம்ம சாதம் பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா, இது ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 4லேருந்து 5 கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. எந்த வரைக்கும் பாயில் பண்ணணுன்னா இது 3/4 ரொம்ப ஃபுல்லாக சாதம் இதாகக்கூடாது. இந்த மாதிரி உதிரியாக ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அது இதில் போட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பன்னீர் இந்த மசாலாவில் நல்லா ஊறிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதில் அந்த மசாலா ஃபுல்லாக நல்லா இதை அப்சார்ப் பண்ணி பன்னீர் சூப்பர் டேஸ்டியாக மாறிடும். இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, காம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த அன்னாசிப்பூ எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி கீறிட்டு அதுவும் போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா இந்த நெய்யில் நல்லா வதக்கிக்கோங்க. கம்மன்னு வாசனை வருதுங்க, அட்டகாசமாக இருக்குது அந்த வாசனை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் போட்ட உடனே மீதி பொருளெல்லாம் போடாதீங்க. நல்லா இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. காரம் போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ப மிளகாத்தூள், அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நார்மலாக நம்மளுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும் இல்லை, அந்த பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நம்ம போட்ட மசாலா, இந்த வெங்காயம் ஃபுல்லாக அந்த மசாலாவில் நல்லா வேகணும். அந்த தக்காளி குழஞ்சி வரும், சாஃப்டாக கிரேவி மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இப்படி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 கப்பு தயிர் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர், ரொம்ப புளிச்ச தயிரெல்லாம் போடாதீங்க, ஃப்ரெஷ்ஷு தயிர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஏற்கனவே நல்லா வதங்கி கமன்னு வாசனை வருது. இப்போ நம்ம இதில் தயிர் வேறு போட்டோம். சொல்லவா வேணும், அட்டகாசமாக இருக்குது. அந்த பார்க்குறதுக்கு அந்த கலரே அப்படியே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது இது. இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, இது கொஞ்சம் கிட்ட வரணும். நல்லா கொதித்து இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அந்த கிரேவி நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே 3/4 பதம் வேக வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அது இதில் போட்டுடலாம். மேலே அப்படியே பரவிடுங்க. ஃபுல்லாக பரவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது மேலே நம்ம மெலிசாக கட் பண்ண பன்னீர், நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அது போட்டுடலாம். அப்புறமா
மெலிசா கட் பண்ண புதினா இலை, புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுக்கலாம். இந்த பன்னீர் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி மேலே தூவிடுங்க. 1 ஸ்பூன் நெய் மேலே விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டுடுங்க. நல்லா இந்த மூடி வந்து க்ளீனாக மூடணும். நல்லா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்மையான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி உங்கள் வீட்டில் இது செய்ய சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.